ஆகா கல்யாணம் சீரியலில் பத்திரிக்கையை சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிடும் பொழுது பத்திரிக்கை நெருப்பில் எரிஞ்சதுனால அந்த டைமில் எதுவுமே கண்டுக்காத மாதிரியும் இதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி இருந்தாலும் நம்ம சூர்யாவோட சித்திக்கு மட்டும் கொஞ்சம் மனசு வருடலாக இருக்குது. இந்த விஷயத்தை வச்சு பிரச்சனையை கிளப்பலாம் அப்படின்னு சித்ரா தேவி எல்லாம் திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனால் அது புஸ்வானம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இங்கே சூர்யாவோட சித்தியை இந்த சூழ்நிலையில் பார்க்குற சித்ரா தேவி அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக பேசிட்டு போயிடுறாங்க. இதை நம்ம கோடீஸ்வரி கவனிச்சிட்றாங்க. நீ கேடு கெட்டவன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய கேடு கெட்டவளாக இருப்பேன்னு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மகா ஃபைல் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அப்போ நீ எதுக்காக இப்போ இந்த ஃபைலெல்லாம் கொண்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சூர்யா மகா கிட்ட கடுகடுன்னு பேசுகிறாப்புல. இதை கவனிக்கிற பாட்டி இந்த சூர்யா இன்னும் திருந்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நேராக போய் தாத்தா கிட்ட சொல்லி வச்சிடுறாங்க. அதே டைமில் இங்கே நம்ம ஐஸ்வர்யாவை பார்த்திங்கன்னா மகாவும் கோடீஸ்வரியும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஒரே கவலை, நீங்கள் 2 பேரும் என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க, ஆனால் என்னை பார்த்துக்க வேண்டிய என்னோட வீட்டுக்காரரு என்கிட்ட ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ கவலையே படாதம்மா, அதுக்கு ஒரே வழி உன் புருஷனை அவள் அம்மா கிட்ட இருந்து பிரிக்கணும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதையும் அந்த சித்ரா தேவி ஒட்டு கேட்டுறா. அவள் என்ன பிளான் பண்ண போகிறான்னு தெரியல. ஃபைனலாக நம்ம தாத்தாவும் பாட்டியும் கோடீஸ்வரியை கூப்பிட்டு இந்த மாதிரி மகாவும் சூர்யாவும் ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் இருக்கிறாங்க, நீ தான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம கோடீஸ்வரி என்கிட்ட சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு.